டே 2 பயணத்தை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2 வேறு ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போயாச்சு. காலையிலே சீக்கிரமாக கிளம்பி போயிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 8th ஃப்ளோர் போக சொன்னாங்க அந்த கம்பெனிக்கு. நானும் லிஃப்ட்டில் ஏறி போயிட்டு இருந்தேன், எப்படா வரும்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு ரெஸ்யூம் எல்லாம் கொடுத்துட்டு நானும் வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தராக கூப்பிட ஆரம்பிச்சாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டுன்னு சொல்லிட்டு. இதில் என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நல்லபடியாக முடிச்சுட்டு நானும் செலக்ட் ஆகிட்டேன். செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 5 o'clock தான் நடத்துவோன்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது நம்மளுக்கு வந்தது சோதனைன்னு சொல்லிட்டு பார்த்தா அப்போ 1 மணி தான் ஆகிட்டு இருக்கு. வீட்டுக்கு வேணா போயிட்டு வரீங்களான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வீடு ரொம்ப தூரம்ன்றதுனால எதுக்கு போயிட்டு ரிட்டன் வந்துட்டு இருப்பானே, அங்கேயே ஜில்லுண்டு உட்காந்துட்டு இருப்போம் ஏசிலன்னு சொல்லிட்டு 8th ஃப்ளோர்லேருந்து டாப் வியூ பக்கத்துக்கு செம்மையாக இருந்தது. அதனால் கொஞ்ச நேரம் அவங்க உட்காந்து நல்லா ரசிச்சுட்டு இருந்தேன். காலையில் வர சாப்பிட்டு போலையா, செம்ம பசி எடுத்துக்கிச்சு, போய் சாப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நானும் பிளான் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அந்த வியூலாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஹோட்டல் ரொம்ப தூரமாக இருந்தது. ஆஃபீஸ் பக்கத்தில் ஏதாவது சின்ன ஹோட்டலாக இருக்கும்னு பார்த்தா எல்லாம் அடையார் ஆனந்த பவன் A to B இருந்தது. நம்ம பட்ஜெட்டுக்கு அதெல்லாம் தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்துட்டேன். நானும் சாப்பிட்டு வரதுக்கு ஒரு 1 hour தான் இருக்கும்னு பார்த்தா ½ hour சாப்பிட்டு வந்துட்டேன். சரி எதுக்கு வெளியில் போய் சுற்றிட்டு இருப்பானேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கே போய் உட்காந்துட்டேன். அங்கேயே செகண்ட் ரவுண்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு 7:30க்கு எல்லா ரவுண்டும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ரொம்பவே லேட் ஆகிடுச்சு, செம்ம டயர்டில் வந்தேன்.